ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த வாட்டி புவனேஸ்வரி எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடணும். இப்போவும் இந்த மாயா கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஜீவாவும் புவனேஸ்வரி கிட்டே ஏற்கனவே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. புவனேஸ்வரியும் ஜீவா கிட்ட வந்து, என்னாச்சு, நீ தான் ரெகுராம் வீடை ட்ராக் பண்ணதுக்காக ஏதோ ஒரு சூப்பர் ஐடியா வச்சுருக்கேன்னு சொன்னல, அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜீவாவும் ஒரு ட்ராக்கிங் இதை காட்டுறாங்க. இது வந்து அப்படியே நம்ம ஒரு மூவியில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே அந்த ட்ராக்கிங் இதை சீனோட உடம்புல வச்சுட்டா அவங்க வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அந்த ஆடியோ எல்லாமே நமக்கு கேட்கும். அவங்களோட பிளான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றவாறு நம்ம செயல் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா புவனேஸ்வரி கிட்ட ஒரு ஐடியா சொல்லும்போது, சரி நம்ம சீனுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்க போகுது. அதுக்கப்புறமா புவனேஸ்வரியோட இந்த திட்டத்தை நம்ம மாயா கண்டுபிடிச்சாங்களா? வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புவனேஸ்வரியும் அவமானப்பட்டு நிற்கும் போது இந்த வாட்டியும் இந்த மாயா கடைசி நேரத்தில் வந்து சொதப்பி விட்டுட்டா. இந்த மாயா இருக்க வரைக்கும் இந்த குடும்பத்தை பழி வாங்கவே முடியாது. அவள் தான் எப்போவுமே ஜெயிச்சிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயங்கரமாக புவனேஸ்வரி எரிச்சலில் இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஜீவாவும் வந்து அப்படியே புவனேஸ்வரி கிட்ட, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இந்த வாட்டி வேணால் நம்ம தோற்றுருக்கலாம், ஆனால் எல்லா வாட்டியுமே அவள் வந்து ஜெயிப்பான்னு அர்த்தம் கிடையாது. நான் சொன்னேன்ல, அது மாதிரி இதுதான் அந்த ட்ராக்கிங் டிவைஸ். இதை வந்து இந்த சீனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஒரு செயலை செய்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அதை ஆப்ரேஷன் பண்ணதுக்காக டாக்டர் வருவாங்கள்ல, அந்த டாக்டர்கிட்ட பேசி எடுத்து அதுக்குள்ளே இந்த சிப்பை நம்ம வச்சுட்டா போதும். அவங்க வந்து என்ன பிளான் போட்டாலும் அந்த ஆடியோ எல்லாமே நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லும்போது இதை கேட்ட புவனேஸ்வரியும், நீ சொல்கிறது சூப்பர் ஐடியாவாக இருக்குது, என்ன பிளான் பண்ணாலும் அதை சொதப்பி விட்டுறலாம், நீ சொல்கிற மாதிரியே அதை செய்திடலாம் அப்படி சொல்லும்போது பசுபதியும், சரிம்மா நான் வந்து சீனு மாயா எங்கே தான் போகிறாங்க அப்படிங்கிறத கவனித்து இந்த ஒரு மைனராக ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஒரு செயலை வச்சுருன்னு சொல்லிட்டு பசுபதியும் ஆட்களை அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட வந்து, சீனு இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும், புவனேஸ்வரி எப்படியும் அடுத்த பிளானை போட்டு நமக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி தான் ஒரு செயலை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்லும்போது நம்ம மாயாவும் சீனுவும் பைக்கில் வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் பாசுபதி அனுப்பின ஆட்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்து நம்ம சீனுவை வழிமறைச்சி அடிதடியில் இறங்குறாங்க. இதை பார்த்து நம்ம மாயா அதிர்ச்சியாகி, சீனு உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலுமே கரெக்டாட்டு அந்த ஆட்கள் நம்ம சீனுவோட உடம்புல ஒரு பொருளை வச்சு குத்திடுறாங்க. அந்த இடத்துல சீனு மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்த மாயா பதட்டாகி, எப்படியாவது ஒன்று நான் காப்பாற்றிடுவேன் சீனு, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை அவசரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்களும் கரெக்டாக இந்த ஹார்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கத்து பட்டிருக்கனால இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. அதை கேட்ட மாயா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, எப்படியாவது சீனுவை காப்பாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் அந்த டாக்டர்கிட்ட பேசி எடுத்து, உங்களை இப்போ பணம் எவ்வளோ நாளும் தரேன், நான் சொன்ன மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரியே எல்லா பணமும் தரேன் அப்படி சொல்லும்போது அந்த டாக்டர் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி நம்ம சீனுவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட அந்த பொருள் அப்படியே கொடுத்து வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க உடம்புல இந்த சிப்பை புகுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சீனுவுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த சிப்பையும் அவங்க உடம்புல பூத்திடுறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் அந்த டாக்டர்கிட்ட பேசி, இப்போ ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சது தானே, நான் சொன்ன மாதிரி அந்த டிவைஸை உள்ளே வச்சுட்டிங்களா அப்படி கேட்போது எனக்கு கச்சிதமாக எல்லா காரியமும் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம மாயாவும் சீனுக்கு என்னாச்சோ அப்படி சொல்லிட்டு பதட்டமாக இருக்கும்போது டாக்டர் வெளியில் வந்து, இனி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இனி சீனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு நம்ம மாயாவுக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு. சரின்னு சொல்லிட்டு சீனுவை பார்த்த உடனே நம்ம மாயா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி கிட்ட ஜீபாவும், காரியம் எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சுல, இப்போ நீங்கள் வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு ஹெட்செட் தரேன், இதை வந்து காதில் வச்சு கேளுங்க, அவங்க பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மூவி சீனில் வர மாதிரியே அந்த இதை செயலை பண்ணுறாங்க. புவனேஸ்வரியும் காதில் வச்சு கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம மாயா சீனு கிட்ட, சீனு இப்போ உனக்கு எந்த ஆபத்தும் இதே, நான் ரொம்பவே பயந்துட்டேன்டா, உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே புவனேஸ்வரிக்கு கேட்டுட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே தான் புவனேஸ்வரிக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. இனி இவங்க என்ன பிளான் போட்டாலும் நமக்கு தெரியும், அதை அப்படியே வந்து அந்த பிளான் நடக்காதவாறு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரிக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு. கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம தோக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவிலேயே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சீனுவுக்கு லைட்டாக வலியெல்லாம் இருந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்த நம்ம மாயாவும், என்ன சீனு திடீர்ந்தாலும் உனக்கு வலிக்குது, ஆப்ரேஷன்லாம் கரெக்டாக தானே முடிஞ்சுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து ஏதோ ஒன்று அதில் இருக்க மாதிரி இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது டாக்டர்கிட்ட போய் மாயா சொல்கிறாங்க. டாக்டர் வந்து மாயா கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சர்ஜரி பண்ணியிருக்கனால கொஞ்ச நாளுக்கு அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு
சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பத்மாவும், "என்ன சீனு உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தான். இந்த மாயா கூட போனனால தானே உனக்கு இப்படிலாம் ஆச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம மாயாவை திட்டும்போது, சீனுவும், "என்ன நடந்தாலும் அது எப்படிம்மா மாயா வந்து பொறுப்பாக முடியும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லபடியா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் சொல்லும்போது, மாயாவும், "சரி இப்போதைக்கு எதுவும் பேசாத சீனு." அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்தில கூடிய சீக்கிரமா நம்ம மாயாவுக்கு புவனேஸ்வரி எல்லாம் திட்டம் எல்லாமே தெரிய வருது. இந்த வாட்டியும் புவனேஸ்வரி திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாரி நம்ம மாயா சரியான பதிலடி குடுக்க போறாங்கன்னே சொல்லலாம்.